அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களையெல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் 6ஆம் வெள்ளிக்குள் வந்திருக்கிறோம். முதல் வெள்ளியில் உள்ளத்தின் வேதனையை பார்த்தோம். 2ஆம் வெள்ளியில் துரோகமும் தனிமையும் பார்த்தோம். 3ஆம் வெள்ளியில் அநியாய விசாரணையை பார்த்தோம். 4ஆம் வெள்ளியில் அடிதடியும் அவமானமும் பார்த்தோம். 5ஆம் வெள்ளியில் சிலுவை சுமந்த பாதையை பார்த்தோம். இன்று இந்த 6ஆம் வெள்ளியில் இயேசு சிலுவையில் தொங்கிய அந்த இறுதி வேதனையும் அவர் சொன்ன ஆழமான வார்த்தைகளையும் நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது அவருடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் குத்தப்பட்டன. வலி உச்சத்தில் இருந்தாலும் அவர் வாயிலிருந்து வெளிவந்த முதல் வார்த்தை சாபமில்லை, மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் ஜெபிக்கிறார். மனிதன் காயப்படுத்தினாலும் தேவன் மன்னிப்பை பேசுகிறார். இந்த சம்பவத்தை நாம் லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு முழுமையாக தனிமையை அனுபவிக்கிறார். சீஷர்கள் அருகில் இல்லை, மக்கள் நிந்திக்கிறார்கள். ஆனாலும் அந்த வேதனையிலும் அவர் தேவனோடு பேசுகிறார். என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்ற அந்த அலறல் மனிதனின் பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஏற்படுத்திய பிரிவை காட்டுகிறது. இது மத்தேயு புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 6ஆம் வெள்ளியின் மையமான ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசு சொன்ன அந்த இறுதி அறிவிப்பு, எல்லாம் நிறைவேறியது. இது தோல்வியின் வார்த்தை இல்லை, இது சோர்வின் வார்த்தை இல்லை, இது தேவனுடைய திட்டம் முழுமையாக முடிந்துவிட்டது என்ற வெற்றியின் அறிவிப்பு. மனிதனின் பாவத்திற்கு தேவையான முழு விலை சிலுவையில் கட்டப்பட்டுவிட்டது. இந்த வார்த்தையை நாம் யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எல்லாம் நிறைவேறியது என்ற வார்த்தை இன்று நம்முடைய வாழ்க்கையையும் நோக்கி பேசுகிறது. நீ சுமக்க முடியாத பாவ சுமை அவர் சுமந்து விட்டார். நீ கட்ட முடியாத விலை அவர் கட்டிவிட்டார். நீ ஜெயிக்க முடியாத போராட்டத்தை அவர் சிலுவையில் ஜெயித்து விட்டார். இப்போ உன்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது முயற்சி இல்லை, விசுவாசம். 6ஆம் வெள்ளி நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். ரட்சிப்பு மனிதனின் முயற்சியால் இல்லை, தேவனின் கிருபையால். சிலுவையில் இயேசு செய்ததை நாம் சேர்த்து முடிக்க வேண்டியதில்லை. அவர் முடித்ததை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமே நம்முடைய பங்கு. இந்த 6ஆம் வெள்ளியில் நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டியது, நம்முடைய பழைய வாழ்க்கை சிலுவையில் முடிந்துவிட்டது. புதிய வாழ்க்கைக்கு வாசல் திறந்திருக்கிறது. சிலுவை ஒரு முடிவு போல தெரிந்தாலும் அது உண்மையில் ஒரு புதிய ஆரம்பம். இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, 6ஆம் வெள்ளி நாளில் சிலுவையில் இயேசு நிறைவேற்றிய அந்த மகத்தான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தோல்விகளையும் உம்முடைய சிலுவை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாம் நிறைவேறியது என்ற விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய பழைய வாழ்க்கையை சிலுவையில் விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையில் நடக்க எங்களை நடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 6ஆம் வெள்ளி செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை இன்னொருவருக்கும் ஆறுதலாக இருக்க ஷேர் பண்ண மறக்காதீங்க. 7 வெள்ளி ஜெபத்தின் இறுதி செய்தியான 7ஆம் வெள்ளியை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.